பேரண்ட்ஸ் உங்க குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அண்ட் சாரி டு சே, அது மட்டும் பத்தாது. அப்யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க குழந்தைய பேட் டச் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பண்றது க்ரூமிங். குழந்தையோட பவுண்டரிஸை டெஸ்ட் பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, நான் உன்னோட ஃப்ரெண்டுன்ற ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டை அவங்க பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி கொடுத்த குட் டச் பேட் டச் அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ பேசிக் டச்சை தாண்டி நீங்க இந்த 3 ரூல்ஸை உங்க குழந்தைக்கு கண்டிப்பா சொல்லி கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட், பாடி அட்டானமி. யாரா இருந்தாலும் உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாவே இருந்தாலும் உங்க குழந்தைக்கு பிடிக்கலன்னா அவங்கள டச் பண்ணும்போது நோ சொல்லி கொடுத்து பழக்குங்க. அங்கிளுக்கு போய் ஒரு ஹக் கொடு, தாத்தா மடியில உட்காருன்னு உங்க குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க உடம்பு மேல அவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்றத அவங்களுக்கு தெரியணும். செகண்ட், நோ சீக்ரெட்ஸ் ரூல். உங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் நடுவுல எந்த சீக்ரெட்ஸும் இல்லைன்றத அவங்களுக்கு புரிய வைங்க. தேர்ட், உங்க குழந்தை உங்ககிட்ட ஒருத்தங்களை பத்தி சொன்னா அது எவ்வளோ க்ளோஸான ரிலேட்டிவா இருந்தாலும் உங்க குழந்தைய சைலன்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்காதீங்க, உங்க குழந்தைக்காக ஸ்டாண்ட் எடுங்க. அமைதியா இருக்கணும், இதை பத்தி நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் எப்பவுமே சேஃப் ஸ்பேஸா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், எந்த ஏஜ்